இந்த 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 அகத்தூய்மைக்கு தான் இறை வழிபாட்டில் முதல் ஸ்டெப்பு. இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிம்பாங்களே, முதன்மைத்துவம். பிறருக்கு துன்பம் இல்லாமல் இருக்கணும்னு நினைச்சாலே அதுதானே பெரிய வெற்றி. அந்த எண்ணம் மனம் இருக்குல்ல, தீய எண்ணம் கூடவே கூடாதுங்கிறான். நம் கண்முன்னே ஏராளமான விஷயங்கள் குவிந்து கிடக்கின்றது. இவற்றை விட்டுவிட்டு நாம் ஏதோ ஒன்றுக்கு அலைந்து திரிவது முறையல்ல. இறை வழிபாடு என்பது அபிஷேகம், ஆராதனை, அங்கப்பிரதட்சணம், அன்னதானத்திற்குள் மட்டுமல்ல. ஆய்ந்தோய்ந்த நூல்களை படித்து மனதை தூய்மைப்படுத்துவதும் ஆன்மீகத்தின் ஓர் வழி. எவ்வளவு நல்ல செய்தியை எழுதியிருக்காங்க பாருங்க. ஒரு மனம் எனும் மந்திரம். அதனால்தான் மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்ங்கிறான். இந்த 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 அகத்தூய்மைக்கு தான் இறை வழிபாட்டில் முதல் ஸ்டெப்பு. இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிம்பாங்களே, முதன்மைத்துவம். எப்படி ஒரு பெரிய ஜென் குரு அப்படியே ஞான மார்க்கத்தில் இருக்கார். ஒரு கற்றறிந்த ஒரு முனிவர் அவரை பார்க்க வரார். வந்தவர் கொஞ்சம் படிப்பு, திறமை, ஆற்றல் எல்லாம் இருக்குங்கிறத அவர் முகத்திலேருந்தே ஜென் துறவி உணர்ந்துட்டார். இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஏதாவது புதுசாக உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் மறைநூல்கள் எல்லாத்தையும் படித்தவன். அந்த பிரம்மா சொல்கிறான்ல, வேதம் அனைத்தையும் நான் கற்றுணர்ந்தவன்னு கந்த புராணத்தில், அந்த மாதிரி இவர் ரொம்ப நாகரிகமாக இந்த ஞானி சொல்கிறார். ஜென் பொறுத்திருந்தார். அந்த ஆசாமியினுடைய சொல்லில் நான் என்கின்ற சுவடு தெரிந்ததை உணர்ந்தார். அந்த ஆசாமியனுடைய சொல்லில் நான் என்கின்ற சுவடு தெரிந்ததை உணர்ந்தார். இருந்தாலும் எதிரே அமரச் செய்தார். ஒரு குவளையை கொண்டு வரச் சொல்லி ஒரு கோப்பை தன் சீடரிடத்திலிருந்து தேநீரை வாங்கி நிரப்பினார். பார்த்து 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 என்றார் வந்த ஞானி. செந்துறவி ஊற்றி கொண்டே இருந்தார். நிரம்பி கீழே வழிந்தது, மண்ணில் பட்டது. ஐயோ, மண்ணில் படுகிறது தேநீர், மண்ணீர் படுகிறது தேநீர், நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது என்றார். அந்த ஜென் குரு சொன்னார், என்னால் முடிந்த உபதேசம் செய்துவிட்டேன், நீங்கள் புறப்படலாம். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னமோ ஞானத்தை தேடி வந்தேன், ஒரு குவளையை வச்சிங்க, ஒரு கோப்பையை தேநீரை ஊற்றினீங்க, நிரம்பி கீழே மண்ணில் பட்டது, நீ புறப்படலாம்ங்கிறீங்களே. உன் மனம் அப்படித்தான் இருக்கிறது. நிறைய விஷயங்களில் நிரம்பி வழிகிறது, நிறைய விஷயங்களில் நிரம்பி வழிந்து மண்ணுக்கு போகிறது. உன் மனத்தை ஒருமுகப்படுத்தி பக்குவப்படுத்து, இருப்பதை உள்வாங்கிக்கொள். முடிச்சுட்டாரு ஜென். நிறைய பேர் நம்முடைய மனதில் நிறைய விஷயங்களை போட்டு இந்த கிரைண்டரில் மாவு அரைக்கிற மாதிரி டெய்லி அரைச்சிக்கிட்டே இருந்தால் இதயம் எப்படி தாங்கும்? ஒன்றே செய், நன்றே செய், அது இன்றே செய்னா. எப்படி? ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய். ஒரு நல்லது நினை, அதுலேயே நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, அதை செஞ்சு முடி. அன்பர் பணி செய்யவே என்னை ஆளாக்கி விட்டாய் நானே. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். நீங்கள் இந்த மாதிரி வரிகளில் வேற என்னன்னா, பிறருக்கு துன்பம் இல்லாமல் இருக்கணும்னு நினைச்சாலே அதுதானே பெரிய வெற்றி. அந்த எண்ணம் மனம் இருக்குல்ல, தீய எண்ணம் கூடவே கூடாதுங்கிறான். அதுக்கு ஒரு ஓமை ஜென்ல சொல்கிறாங்க, ரொம்ப பிரமாதம் சார். பாலுக்குள்ள தயிர் இருப்பது உண்மை, பாலுக்குள் தயிர் இருப்பது உண்மை. அது கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியாது. அடுப்பில் வைக்கணும், காய்ச்சணும், மோராக்கணும், அப்புறம் உரக்கூத்தி தயிராக மாற்றணும். ஆனால் பாலுக்குள் தயிர் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல பிறருக்கு நாம் செய்கின்ற பாவத்திற்கு ஒவ்வொரு நாளும் பலன் உண்டு. எப்படி? தெரிந்தும் தெரியாமல் செய்கிறோம்ல பிறருக்கு. இந்த பாவச் செயல்கள் செய்கின்ற போதே பாலுக்குள் தயிர் மறைந்திருப்பது போல நம்முடைய பாவத்திற்கென்று மீண்டும் நமக்கு ஒரு பலன் உண்டு. அந்த தீவினை ஒருபோதும் நம்மை சும்மாக விடாது, சுட்டரிக்கும்.
அதனால்தான் தமிழ் மறையில் வள்ளுவன் சொன்னான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. என்னைக்காவது நீ பிறர்கிட்ட சுடுசொல் கூட சொல்லிடாத, ஏன்னா மற்றதெல்லாம் மறைஞ்சிரும். இந்த நாவிலான நீ சொல்கிறது வடு மாதிரி நிற்குங்கிறான். அப்போ நம்முடைய முன்னோர்கள் எதை காட்டுகிறார்கள்? மனம் நிறைந்திருக்கணும், ஒன்றுமே வேண்டாம். நீ அதுக்கு நான் மகான்கள் பட்டியல் போல, நீங்கள் யாராவது பசின்னு வரட்டும், அவங்களுக்கு சுத்தமான அன்னத்தை போடட்டும், அடுத்த வார்த்தை அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மகாலட்சுமி வயிறு நிறைய சோறு போட்டா, மகாலட்சுமி வயிறு நிறைய சோறு போட்டா, அன்னபூரணி நல்லா இருக்கணும், நல்ல மனசுக்காரி. நீங்கள் செய்யக்கூடிய சிறு செயல்களுக்கு உங்களை பட்டத்தோடும் கௌரவத்தோடும் பிறர் முன் உயர்த்தி காட்டுவது உங்களுடைய செயலே. செயலுக்கான விதை, செயலுக்கான அஸ்திவாரம், செயலுக்கான அச்சாணி மனமே. மனம் எனும் மந்திரத்தை கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் ஆனந்த திறவுகோல். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.